வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டாடா மோட்டார் சாலைக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக ராணிப்பேட்டை சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. சிறுவர் சிறுமிகளின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார் முதலமைச்சர். ஊக்கத்தொகை தொழில்துறையை என்னப்பா இப்படி கேட்டுட்ட? ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட கும்பலில் மொத்தம் 60 பேர் இருப்பதாக அதிர வைக்கும் தகவல் வெளியீடு. 2021 மகாராஷ்டிராவில் கொள்ளையடிக்க சென்று சிக்கியது விசாரணையில் கண்டுபிடிப்பு. கேரள ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டவர்களில் 2 பேர் ஹரியானாவில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தது அம்பலம். 3 பேர் கார்களிலும் 2 பேர் கண்டெய்னரிலும் வந்ததாக போலீசார் தகவல். மேவாட் கும்பல் குமாரபாளையம் பகுதியில் உள்ள ஏடிஎம் மையங்களிலும் கொள்ளையடிக்க திட்டமிட்டது விசாரணையில் அம்பலம். கூகுள் மேப் உதவியுடன் குமாரபாளையம் ஏடிஎம்களை நோட்டமிட்டது விசாரணையில் கண்டுபிடிப்பு. நாமக்கல் அருகே சிக்கிய வடமாநில கொள்ளை கும்பல் 15 ஏடிஎம்களில் கொள்ளையடித்தது கண்டுபிடிப்பு. ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்களாக குறிவைத்து கொள்ளையடித்ததும் விசாரணையில் அம்பலம். நாமக்கல்லில் பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளையர்களை விசாரிக்க ஆந்திர மாநில போலீசார் வருகை. கடப்பா மாவட்டத்தில் நடைபெற்ற கொள்ளை வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த திட்டம். என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட கொள்ளையன் ஜமாலுதீன் உடல் நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவமனையில் இன்று பிரேத பரிசோதனை. துப்பாக்கி குண்டு பாய்ந்த கொள்ளையன் ஆஷர் அலிக்கு கோவை மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்புடன் சிகிச்சை. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்த கொள்ளை முயற்சி. போலீஸ் ரோந்து வாகனத்தை கண்டவுடன் தப்பியோடிய மர்ம கும்பலை பிடிக்க தனிப்படை அமைப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 56,760க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,095 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பத்மஸ்ரீ விருது பெற்ற பாப்பம்மாள் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். இயற்கை விவசாயத்தில் முத்திரை பதித்தவர் பாப்பம்மாள் என புகழாரம். பத்மஸ்ரீ விருது பெற்ற மூதாட்டி பாப்பம்மாள் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். தன் குடும்பத்தில் ஒருவரை பிரிந்த வலியுடன் தவிப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கல்லூரிகளில் கஞ்சா விற்ற 2 மாணவர்கள் உட்பட 7 பேர் கைது. மதுவிலக்கு அமலாக்க பிரிவு உதவி ஆய்வாளர் தலைமையில் சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை. காஞ்சிபுரத்தில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறுகிறது திமுக பவள விழா பொதுக்கூட்டம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்ற செந்தில் பாலாஜி. என் உயிர் உங்கள் காலடியில் என எக்ஸ் வலைதளத்தில் உருக்கமான பதிவு. திருச்சியில் சட்டவிரோதமாக சொத்துக்களை அபகரிக்கும் கும்பல் தொடர்பான இடங்களில் சோதனை. 10 பத்திர ஆவணங்கள், கணக்கில் வராத 70 சவரன் நகை மற்றும் 18 லட்சம் ரொக்கம் பறிமுதல்.
புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமையை ஒட்டி தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில்களில் சிறப்பு வழிபாடு. அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். கோவை மருதமலை கோயிலுக்கு 4 சக்கர வாகனங்களில் செல்ல இ-பாஸ் கட்டாயம். முற்பகலில் 150, பிற்பகலில் 150 கார்களை அனுமதிக்க அறங்காவல் குழு சார்பில் தீர்மானம். தொடர் விடுமுறையொட்டி சென்னை மற்றும் பல்வேறு முக்கிய நகரங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கத்தில் இருந்து 345 பேருந்துகளும், கோயம்பேட்டில் இருந்து 70 சிறப்பு பேருந்துகளும் இயக்கம். சென்னை போரூரில் லைக் மோகத்தில் சாலையில் ஆட்டோவில் வீலிங் செய்த இளைஞர்கள். வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் காவல்துறையினர் விசாரணை. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையின் போது தண்ணீர் தேங்காதவாறு பலமுறை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் அருகே அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. இத்தகைய போக்கு இருக்கும், அவையெல்லாம் கண்டுபிடித்து அந்தந்த துறை எடுத்து அவர்கள் ஒரு முறைக்கு 3 முறை போய் பார்த்துருக்கிறார்கள். நாளைக்கு மறுதினம் கூட நான் என்னுடைய இன்ஸ்பெக்டர் கொடுக்கிறேன். ஆகவே பல முறை ஒத்திகை பார்த்திருக்கிறோம் இந்த முறை. எனவே இந்த முறை அவ்வளவு உலக சுற்றுலா தினத்தையொட்டி தஞ்சை பெரிய கோயில் முன்பு பாரம்பரிய நடன நிகழ்ச்சி. பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பு. தென்காசி, விருதுநகர், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் ஒருவருக்கு குரங்கம்மை இருப்பது உறுதி. ஏற்கனவே ஒருவருக்கு தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் மேலும் ஒருவர் பாதிப்பு. ஆந்திர மாநிலம் அல்லூரி சீதாராம ராஜு மாவட்டம் சுந்தரிகொண்டா கிராமத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் போக்குவரத்து துண்டிப்பு. பாலம் இல்லாததால் பச்சிளம் குழந்தை மற்றும் தாயை தோளில் அமர வைத்துக் கொண்டு ஆபத்தான முறையில் ஆற்றை கடக்கும் அவலம். புனே மெட்ரோ ரயில் சேவையை நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. 22,600 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை துவங்கி வைக்கவும் ஏற்பாடு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிய பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்த புகாரில் அதிரடி நடவடிக்கை. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மத அரசியல் செய்து வருவதாக முன்னாள் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா குற்றச்சாட்டு. திருப்பதி லட்டில் கலப்படம் இருந்தால் சிபிஐ விசாரணைக்கு ஆணையிடுங்கள் எனவும் சவால். தன சுயநலத்துக்காக சந்திரபாபு நாயுடு கடவுள் கூடவே விளையாடுறாரு. பூஜை பண்றவங்க
பக்தியோட அந்த லட்டுவை வந்து பிரசாதத்தை வந்து தம்ம அதிருஷ்டமாக நினச்சி சாப்பிட்றவங்கள வந்து ஒரு கன்ஃபியூஷனில் போட்டுட்டு இன்னைக்கு சாமி மேலே நம்பிக்கை போகிற அளவுக்கு சந்திரபாபு நாயுடு பண்ணுறாருன்னா